பிரைஸ் அலாட். கர்த்தர் நல்லவர். இந்த வீடியோ மூலமா நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ண போறேன். நீங்க ரொம்ப கஷ்டம் நினைச்சிட்டு இருக்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயத்த தான் இந்த வீடியோ மூலமா நான் ஷேர் பண்ண போறேன். அது என்ன தெரியுமா? எல்லாரையுமே நேசிப்பது. எல்லாரையுமே நேசிப்பது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஆனா அதை ரொம்ப கஷ்டம்னு இன்னைக்கு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாரையும் நேசிக்கிறது ரொம்ப ஈஸியா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எப்ப தெரியுமா? நீங்க கர்த்தரை மட்டும் நம்பும்போது, கர்த்தரை மட்டும் சார்ந்து வாழும்போது நீங்க எல்லாரையும் நேசிக்கிறது ரொம்ப ஈஸியா போயிடும். இயேசு கிறிஸ்துவால மாத்திரம் எப்படி எல்லாரையும் நேசிக்க முடிஞ்சிச்சு? அவரை கன்னத்துல அரைஞ்சவங்களையும் இயேசு கிறிஸ்து நேசிச்சாரு. அவரை வேணான்னு ஒதுக்கி தள்ளியவர்களையும் இயேசு கிறிஸ்து நேசிச்சாரு. அவருடைய விழாவுல குத்துனவங்களையும் இயேசு கிறிஸ்து நேசிச்சாரு. ஏன்? உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மளை நேசிச்சதுனாலதான் அவர் ஜீவனையே கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்துவால எப்படி எல்லாரையும் நேசிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, அவர் பிதாவை மாத்திரம் நம்பி பிதாவின் சித்தத்தை மாத்திரம் செய்வதுல நோக்கமா இருந்தாரு. பிதாவை மாத்திரம் நம்பினால அவரால் எல்லாரையும் நேசிக்க முடிஞ்சிச்சு. நீங்க கர்த்தரை மட்டும் நம்பி வாழ துவங்கும் போது உங்களால ரொம்ப ஈஸியா எல்லாரையுமே நேசிக்க முடியும். உங்களுக்கு விரோதமா பேசினவங்கள மன்னித்து நேசிக்க முடியும். உங்களுக்கு விரோதமான செயல்களை செஞ்சவங்கள மன்னித்து உங்களால நேசிக்க முடியும். உங்களுக்கு பின்னாடி குழி தோண்டினவங்கள மன்னித்து உங்களால நேசிக்க முடியும். நீங்க கர்த்தரை மட்டும் நம்பும் போது உங்களால எல்லாரையும் நேசிக்க முடியும். உங்களுடைய நேசத்தை வெளிப்படுத்த நீங்க அவங்கள போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க தேவையில்லை. நீங்க உங்களுடைய நேசத்தை வெளிப்படுத்த அவங்களுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்யாம இருந்தாலே போதும். உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களா? பேசிட்டு போகட்டும். உங்களுக்கு விரோதமா காரியங்களை செய்யறாங்களா? செஞ்சுட்டு போகட்டும். உங்களுக்கு விரோதமான மனிதர்களை எழுப்புறாங்களா? எழுப்பட்டும். உங்களை வளரக்கூடாதுன்னு தடை பண்றாங்களா? பண்ணட்டும். நீங்க கர்த்தரை மட்டும் நம்பும் போது இது எதுவுமே உங்களை அணுகாதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க கர்த்தரை மட்டும் நம்பும் போது உங்களால நிச்சயமாக உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடியவங்களையும் நேசிக்க முடியும். உங்க பக்கத்துல இருக்கிறவங்களையும் நேசிக்க முடியும். நீங்க சிலரோடு பேசாமல் இருப்பதும் நேசம்தான். சிலரோடு நெருங்கி பழகுவதும் நேசம்தான். சிலரை விட்டு தூரமா இருப்பதும் நேசம்தான். சிலருக்காக காரியங்களை செய்வதும் நேசம்தான். சிலருக்காக காரியங்களை செய்யாமல் இருப்பதும் நேசம்தான். சிலருக்காக பாலங்களை அமைத்து கொடுப்பதும் நேசம்தான். சிலருக்கு விரோதமாக நீங்க குழி தோண்டாம இருப்பதும் நேசம்தான். உங்களுடைய செயல்கள்ல நேசம் இருக்க அவசியம் இல்லை. உங்களுடைய இருதயத்துல தான் நேசம் இருக்கணும். நீங்க தேவனை மட்டும் நம்பும் போது உங்களுடைய இருதயத்தின் மூலமாக நீங்க எல்லாரையுமே நேசிக்க முடியும். உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கர்த்தரை மட்டும் நம்பி வாழும்போது உங்க இருதயத்தால எல்லாரையுமே நேசிக்க முடியும். கர்த்தரை நம்புங்க, எல்லாரையும் நேசிங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. God bless you.